ஹலோ. வீக்கெண்ட் வந்துட்டாலே எங்களுக்கு கையும் காலும் பரபரன்னு இருக்கும். வீட்டில் இருக்கவே முடியாது. எங்கேயாவது ஒன்று போயாகணும். எப்படியோ ஒன்று கையில் இருக்க காசை செலவு பண்ணியே ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு தூக்கம் பிடிக்காது. அதனால் நாங்கள் கண்டுபிடிச்ச ரீசன் அசெம்பிளிக்கு ட்ரெஸ் வாங்குறது. அதுக்கு ஸ்கை ப்ளூ தீம் தான். எங்ககிட்ட ஸ்கை ப்ளூ ட்ரெஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் யார், டாடா பிர்லாக்கே டஃப் கொடுக்குறவங்களாச்சே. அது என்னவோ துணி கடைக்கு போனால் மட்டும் ஒரு டிப்பிக்கல் அம்மாவோட கேரக்டர் வந்துடுது நமக்கு. ஒரு சைஸ் பெருசாக இருக்கட்டும், வளர பிள்ளையாச்சே கொஞ்சம் பெருசாக எடுப்போம் அப்படின்னு நல்லா ஒரு சைஸ்க்கு 2 சைஸ் பெருசாக எடுத்துக்கிட்டு பை ஒன் கெட் ஒன் மாதிரி பெரியவளுக்கு எடுத்துகிட்டு சின்னவளுக்கு எடுக்காம விட்டோன்னா சின்னவ வீட்டை 2 ஆக்கிடுவாளேன்னு அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வீடு வந்து சேர்ந்தோம். வந்து கதவை திறக்க விட்றாளா, கிட்டத்தட்ட கதவுக்கு வெளியே 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டா. அவகிட்ட போராடி வீட்டு சாவியை வாங்கி வீட்டை திறந்து இவங்களுக்கு சாப்பாடை ஊட்டி எப்பவும் போல் குடும்பத் தலைவி வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம நைட்டு என்ன ஆனாலும் சமைக்கக்கூடாதுரா சூனாப்பானான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி எனக்கு மீ டைம். அதை கூட நானே தான் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது மீ டைம் இல்லை. ஈவினிங் ஆயிடுச்சு. ஐயோ பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லுவாங்களேன்னு நினச்சேன். என் மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரி பக்கத்து வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அங்கேயே சாப்பிட வச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்காரெலாம் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். பாய்.